கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, இந்த மனிதரிடத்திலே, இந்த நபியிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றார். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஏராளமான முன்மாதிரியான விஷயங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அதுல குறிப்பாக இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்தும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு அந்த விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி அதையும் முன்மாதிரியாக காட்டு தந்திருக்கிறாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத காட்டித்தராத விஷயமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் எல்லாவற்றையும் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அதுல ஏராளமான சம்பவங்களை நாம சிந்தித்து பார்த்தோமேயானால் இதுல நபிகளாருடைய வார்த்தை எப்படி அடங்கி இருக்கின்றது என்பதை நாம தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு மனிதர்களிடத்திலே, குறிப்பாக ஒரு சில இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனை ஏற்ற தாழ்வாக பார்ப்பது, ஏழையை ஒரு பார்வையாக, பணக்காரனை ஒரு பார்வையாக, இப்படி பார்க்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு நாம மனிதர்களிடத்திலே பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த நபி தோழர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒரு பலகீனமான ஒரு நபி தோழர். இவருடைய கால் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுருங்கிய நிலையில இருக்கும். அப்ப இந்த நபி தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பல் துலக்குவதற்காக ஒரு குச்சியை ஒடிப்பதற்கு மரத்திலே ஏறுகிறார். ஏறக்கூடிய அந்த நேரத்துல காற்று வேகமாக அடிக்குது. அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல. என்ன, கால் ரொம்ப ஒரு சுருங்கிய நிலையில இருக்கிறதுனால சரியாக என்ன செய்ய முடியல, அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. கொஞ்சம் ஒரு தடுமாற்றமான நிலையில் இருக்கிறார்கள். அப்பொழுது சில அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சிரிக்கிறார்கள். அதை பார்த்து என்ன செய்யறாங்க, ஒரு ஏளனமான ஒரு சிரிப்பை சிரிக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்களை எல்லாம் கண்டிக்கிறார்கள். கண்டித்து விட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹுமா ஃபில் மீசான், இந்த பலவீனமான கால்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்களே, இது நாளை மறுமையில மீசான்ல உஹது மலையை விட அதிகமான ஒரு நன்மையை பெற்று தரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்றாங்க, அந்த நேரத்துல சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு ஏளனமாக பார்க்க கூடாது என்பதற்கு அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்திலே கண்டித்ததாக ஒரு வரலாறை நாம் பார்க்கிறோம். அது இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களிடத்தில் நாம் பார்க்கலாம். ஏழை என்றால் ஒரு பார்வை, பணக்காரன் என்றால் ஒரு பார்வை. ஏழைகள் சலாம் சொன்னால் ஒரு பதில், பணக்காரர் சலாம் சொன்னால் ஒரு பதில். பெரும்பான்மையா நம்ம பார்க்கிற நேரத்துல ஏழை ஒரு வர்றாரு வைங்க, அவரே முந்திக் கொண்டு சலாம் சொன்னாலும் கூட நாம் என்ன செய்வோம், இஸ்லாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். இதே ஒரு பணக்காரர் வராரு, செல்வந்தர் வராரு, அவர் சலாம் நாம அவர் சலாத்தை தாண்டி வலைக்கும் சலாம், ஜி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி அது ஒரு விதமான ஒரு பேச்சாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர் அதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுக்கு போதுமான பாவத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல் எது தெரியுமா? போதுமான பாவம்னா என்ன? அந்த பாவமே போதும் அவன் நரகத்துக்கு போறதுக்கு. போதுமான பாவத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல் எது தெரியுமா? ஐ எஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமை மட்டமாக பார்ப்பது. அவன் ஏழையோ பணக்காரனோ செல்வந்தனோ எப்படியோ நீ அவரை மட்டமாக பார்த்து விட்டாலே அந்த பாவமே உனக்கு போதும், நீ நரகத்துல நேரா உள்ள நுழையிறதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதை இன்றைக்கு நாம என்ன செய்யறோம், சில நேரங்களில் நம்மை அறியாமலே நாம செஞ்சிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதெல்லாம் ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம், அதெல்லாம் பாவத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஜுலைபிப் என்ற ஒரு நபித்தோழர், இவர் எப்படிப்பட்ட நபித்தோழர் என்று சொன்னால் எந்த ஒரு சிறப்புமே இல்லாத ஒரு நபித்தோழர்.
அதாவது ஒரு சிலர் அழகாக இருப்பாங்க, செல்வம் இருக்காது, செல்வம் இருப்பாங்க, அழகு இருக்காது, இல்ல இது ரெண்டுமே இருக்காது, ஒரு குலம் கோத்துரை பெருமை இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனால் ஜுலைபீப் என்ற நபித்தோழருக்கு அழகும் கிடையாது, செல்வமும் கிடையாது, பொருளாதாரமும் கிடையாது, அதே போல ஒரு குல பெருமையா அதுவும் எதுவுமே கிடையாது. எல்லா நிலையிலேயும் ரொம்ப ஒரு கீழ்மட்டத்தை இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் இந்த ஜுலைபீப் என்ற நபித்தோழர். இவரை ரொம்ப ஒரு ஏளனமாக அன்றைய சமுதாயம் பார்த்தார்கள். ஒரு கட்டத்தில் நபிகளாரோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபே நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் செய்யல, ஏன் கல்யாணம் முடிக்கல அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஜுலைபீப் அவர்கள் சொல்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கல்யாணமா, நீங்க என்ன நீங்க கிண்டல் பண்றீங்களா, எது நக்கல் எதுவும் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிரித்தபடி கேட்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதுல ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு பெண் பார்க்க வேண்டிய பொறுப்பு என்னோட பொறுப்பு, உங்களுக்கு பொண்ணு நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு மனிதரை சந்திக்கிறாங்க. அந்த மனிதரை சந்தித்து உங்களுடைய மகளை நான் திருமணம் பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவருடைய முகம் அப்படியே மலர்ந்து விட்டது, அப்படியே ரொம்ப ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இல்ல ஜுலைபீபுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் முகம் அப்படியே வாடிடுச்சு. நல்ல சந்தோஷமா இருந்தாரு. என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம பொண்ணை கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, ரசூலுல்லாஹ் நம்ம மருமகன் ஆக போறாருன்னு சொல்லி சந்தோஷத்துல முகம் மலர்ந்து, எனக்கு இல்ல ஜுலைபீபுக்கு என்ற உடனே அந்த முகம் அப்படியே சுருங்கி வாடிடுச்சு. அப்ப என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மனைவிட்ட நான் ஆலோசனை பண்ணிட்டு சொல்றேனே அப்படின்னு சொல்றாரு. முதல்ல பெண் கேட்ட உடனே இந்த வார்த்தை வரல, என்னுடைய மனைவிட்ட ஆலோசனை பண்ணணும்னு வரல. ஜுலைபீப் என்ற உடனே மனைவி இடத்துல ஆலோசனை என்று வருகின்ற, அப்ப என்ன அர்த்தம், விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இருந்தாலும் நபிகளாராச்சு தட்ட முடியாது, நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன உடனே விஷயத்த சொல்றாரு, ஏம்மா இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்தாங்க, வந்து நம்மளுடைய மகளை பெண் கேட்டாங்க, அந்த அம்மாவுக்கு சந்தோஷம். ரசூலுல்லாஹ் பெண் கேட்டாங்களா, ரசூலுல்லாஹ் நம்ம மருமகனா வர போறாங்களா அப்படின்னு அந்த அம்மா சந்தோஷத்துல இருக்கும்போது சொல்றாரு, இது அவசரப்படாத, நானும் இந்த மாதிரிதான் சந்தோஷப்பட்டேன், ஆனா ரசூலுல்லாஹ் கேட்கல, ஜுலைபீப் கேட்கிறாங்க அப்படின்ன உடனே அவர்களுடைய முகம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கடுத்தவர்களாக, ஜுலைபீபுக்கா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையாக என்ன செய்யறாங்கன்னா ஒரு கோபப்படுறாங்க. என்னுடைய மகளை எப்படி நான் ஜுலைபீபுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோபப்பட்ட உடனே இந்த ரெண்டு பேரும் பேசக்கூடிய பேச்சை அந்த பெண் என்ன செய்யறாங்க, கவனிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, அந்த பெண்மணி மனைவியை ஜுலைபீபுக்கு மனைவியா கேட்டாங்களா, அந்த பெண்மணி கவனிக்கிறாங்க. இவர்களுடைய மகள் நேரா வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறாங்க, அதை விட சிறந்த கணவனை நீங்க எனக்கு தேர்வு பண்ணி கொடுத்துருவீங்களா, அவரிடத்துல அழகு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், குணம் இல்லாம இருக்கலாம், அல்லது ஒரு செல்வ குல கோத்திரம் எதுவுமே இல்லாம இருக்கலாம், ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க, நான் அந்த மணமகனை முடிப்பேன் என்ன ஆனாலும் சரி. ஒரு பாருங்க எப்படின்னு பாருங்க, எப்படி ஒரு ஒரு வளர்ப்புன்னு பாருங்க, எப்படி ஒரு சிந்தனைன்னு பாருங்க. இன்றைக்கு நாம பார்க்கிறோம், ஒரு திருமண பேச்சு வருகின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல மார்க்கத்தை பார்க்க சொன்னாங்க. இன்னைக்கு மார்க்கத்தை பார்ப்பதே கிடையாது. முதல்ல பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, எவ்வளவு பெரிய சொத்து வச்சிருக்கிறாரு, சொந்த வீடு இருக்குதா, கார் இருக்குதா, நம்ம போனா நம்ம பிள்ளை போனா நல்லா வசதியாக வாழுமா என்று நினைக்கிறார்களே தவிர சந்தோஷமாக இருக்குமா என்று நினைக்கல, ஒரு மார்க்க அடிப்படையில் இருப்பாங்களான்னு நினைக்கல. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு பார்த்திருக்கிறாங்க, நீங்க எப்படி அதை தட்டி கழிக்கலாம்னு சொல்லி மனைவி சண்டை போடுறாங்க, அந்த அந்த பெண்மணி சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு நான் அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுத்த அந்த மாப்பிள்ளையை தான் நான் திருமணம் செய்வேன்னு சொல்லிட்டு திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சா திருமணம் முடிந்த கொஞ்ச நாளிலேயே போருக்கான அறிவிப்பு வருகின்றது. திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாளிலேயே போருக்கான அறிவிப்பு வருகின்றது, படைகள் புறப்படுகின்றது. அந்த படைகளிலே ஜுலைபீப் அவர்களும் புறப்படுகிறார்கள். போர் நடந்து முடிகின்றது, இஸ்லாமிய தரப்பு வெற்றியை கைப்பற்றுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஹல் தஅதிதுன மின் அஹத், எல்லாரும் இருக்கிறாங்களா
அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, நஃப்ஸிது ஃபுலானா ஓ ஃபுலானா ஓ ஃபுலானா, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னென்ன ஆட்களை காணோம், தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் மீண்டும் அந்த மைதானத்திற்குள்ளே போடுகிறார்கள், தேடுகிறார்கள். தேடிட்டு வந்து ஒரு வழியாக அந்த இறந்து போன ஜனாசாக்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் மீண்டும் கேட்கிறார்கள், அல் தஃதிதுன மின் அஹல், எல்லாரும் வந்துட்டாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரே நாம் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லாரும் நீங்க வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, நீங்க எல்லாரையும் தேடல, ஆனால் நான் இப்பொழுது என்னுடைய நண்பர் ஜுலைபை தேடுகிறேன், எங்க இருக்காருன்னு பாருங்க, ஜுலைபை காணோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எந்த ஒரு மனிதரை இந்த சமுதாயம் மட்டமாக பார்த்ததோ அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. என் நண்பர் ஜுலைபை காணோம், போய் தேடுங்க அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தேடுகிறார்கள். ஒரு மனிதருடைய உடல் குப்புற கிடக்கு. ஒருத்தர் என்ன செய்றாரு, ஜனாசாவாக குப்புற கிடக்கிறார். அவரை சுற்றி 7 காஃபிர்களுடைய உடல்கள் கிடக்கு. புரட்டி பார்த்தால் ஜுலைபி என்ற அந்த நபித்தோழர். சஹாபாக்கள் உரத்த குரல்ல சப்தமிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இதோ ஜுலைபி இருக்கிறார் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஓடி வருகிறார்கள். அந்த இடத்திலே ஜனாசாவாக ஜுலைபி அவர்கள் 2 கரங்களையும் இழந்து அந்த இடத்திலே 7 காஃபிர்களை கொன்றுவிட்டு அந்த இடத்திலே ஷஹீதாக கிடக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. எந்த ஒரு மனிதரை இந்த சமுதாயம் மட்டமாக பார்த்ததோ அந்த மனிதர் 7 காஃபிர்களை கொன்றுவிட்டு அதே இடத்திலே ஷஹீதாக கிடக்கிறார். சஹாபாக்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. தன்னுடைய கரங்களால் ஜுலைபி அவர்களை தூக்குறாங்க. தூக்கிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல 2 கரங்களையும் இழந்த அந்த ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி தன் மேலே சாய்த்து எந்த இடத்தில் கைகள் இல்லையோ அந்த இடத்தில் தன்னுடைய கைகளை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹாதா மின்னி வ அன மின்ஹு, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, நான் ஜுலைபை சார்ந்தவன், ஜுலைப் என்னை சார்ந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி அந்த நேரத்தில் பார்க்கிறோம். யாரை இந்த சமுதாயம் மதிக்கவில்லையோ, யாரை இந்த சமுதாயம் ஏளனமாக பார்த்ததோ அவரிடத்திலே பொருளாதாரம் இல்லை, அவரிடத்திலே குறைஷி குலம் என்ற உயர்ந்த குலம் இல்லை, அவரிடத்திலே செல்வம் இல்லை, அவரிடத்திலே அழகு இல்லை என்று சொல்லி யாரை இந்த சமுதாயம் அவரை ஒரு மட்டமாக பார்த்ததோ அவரை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி ஒரு கண்ணியப்படுத்தினார்கள் என்று சொல்லி வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். அப்ப ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்துல அனைவர்களும் சமமானவர்கள் என்று நாம் நினைக்கணும். செல்வம் வைத்திருந்தால் அவரிடத்திலே ஒரு பேச்சு, செல்வம் இல்லை என்று சொன்னால் அவரிடத்திலே ஒரு பேச்சு என்று நாம இருந்தோமையானால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஐயஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு போதுமான பாவத்தை பெற்றுத் தரக்கூடிய நிஜம் எது என்று சொன்னால் ஒரு முஸ்லிமை மட்டமாக பார்ப்பது. அந்த பாவமே அவருக்கு போதும், வேற எந்த பாவமும் தேவையில்லை, அதை வைத்துக் கொண்டே அவர் நரகத்திற்கு செல்வதற்கு தகுதி படைத்து விடுவார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை நாம் பல்வேறு இடங்களில் பார்க்கிறோம். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் எல்லா விஷயங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ரதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஏராளமான அறிவுரைகளை சொல்லி இருந்தாலும் கூட அல்லாஹுடைய தூதர் உறக்க சொன்ன ஒரே வார்த்தை
லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்ற அந்த கொள்கையை இந்த மக்கள் மத்தியிலே உறக்க சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு எதை அல்லாஹுடைய தூதர் ஒழிக்க வந்தார்களோ அதை நபிகள் நாயகத்தின் பெயராலேயே பகிரங்கப்படுத்தக்கூடிய, பகிரங்கமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுதான் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய கொள்கை. ஆனால் இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், நடக்கக்கூடிய பிதஅத்துகளை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் எந்த அளவிற்கு இந்த சமுதாயம் ஒரு தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் வழங்கலாம். ஏராளமான கட்டுக்கதைகள், இணை வைப்பிற்கு ஏராளமான கட்டுக்கதைகளை இன்னும் இந்த சமுதாயம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முகநூல்ல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தோம். ஒரு நண்பர் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டார். ஒரு பெண்மணி ஒரு 20 நபர்களை அழைத்து கொண்டு உம்ராவுக்கு கூட்டு போறாங்க. தமிழ்ல உள்ள ஆள் தான். உம்ராவுக்கு கூட்டு போகும் பொழுது அங்க ஒவ்வொன்றா சொல்றாங்க, இதுதான் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு, இதுதான் காபா, இதுதான் சஃபா மருவா, இப்படிதான் நம்ம சஹி செய்யணும், காபாவோட 7 முறை தவாப் செய்யணும், இந்த பச்சை லைட்ல இருந்து ஆரம்பிக்கணும், அப்படி சுத்தி நம்ம என்ன செய்யணும், 7 முறை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப சொல்லி கொடுக்கும்போது அவர் என்ன செய்யறாரு, வீடியோ எடுக்கிறார். அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, அந்த வெளியே வந்துட்டு மக்காவுடைய அந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு, அந்த பாருங்க ஒரு பெரிய பில்டிங் இருக்குதா, ஆமா, அதுல 3வது மாடியில உள்ள ஜன்னல் இருக்குதா, ஆமா ஆமா இருக்குது, இவங்க கூட போனவங்க எல்லாரும் ஆமா ஆமா இருக்குது, ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல்ல இருந்துதான் நம்ம ஒரு சம்பவம் படிச்சோமே, ரசூல்லா டெய்லி சுபுஹ் தொழுக வருவாங்க, ஒரு பெண்மணி குப்பையை கொட்டுவாங்க, அப்ப ஒரு நாள் குப்பை விழல, நாகூர் பாட்டுல கூட வருமே, ஒரு நாள் குப்பை விழவில்லை, அப்ப ரசூல்லா போய் கேட்டாங்க, ஈமான் கொண்டாங்கன்னு சொல்லி ஒரு சம்பவம் வருமே, அந்த 3வது மாடியில இருந்து அந்த பெண்மணி டெய்லி குப்பையை கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அந்த 20 பேருக்கு சொல்றாங்க. அப்ப அவர் வீடியோ அனுப்பிட்டு நம்மள்ட்ட கேட்கிறாரு, ஜி 1450 வருஷத்துக்கு முன்னாடி 3வது மாடி பில்டிங் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியணும், எப்படி எல்லாம் மார்க்கத்தை சொல்றாங்கன்னு பாருங்கன்னு சொல்லி அவர் நம்மள்ட்ட கேட்கிறாரு. எந்த அளவிற்குன்னு பாருங்க. அவர் கேட்கிற 1400 வருஷத்துக்கு முன்னாடி, 1450 வருஷத்துக்கு முன்னாடி 3 மாடி கட்டடம் எப்போ வந்துச்சு? என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வாத்தி உள்ளாக வாத்தி ஒரு சொல், இதை விட்டுட்டாங்க. இதை விட்டதுனால என்னதான் சொல்றாங்கன்னு பாருங்க. ஸ்ரீலங்கால ஒருத்தர் இருக்கிறார், எல்லாத்துக்கும் மேல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அவுலியாவுக்கு உணவு பரிமாறப்பட்டது. அப்ப அந்த அவுலியாவுக்கு மீன் வச்சாங்க, சாப்பிடுறதுக்கு அந்த அவுலியாவுக்கு மீன் வச்சிருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த மீனை எடுக்க போகக்கூடிய நேரத்துல மத்தி மீன், அது கரெக்டா சொல்றாப்புல, ஏன்னா மத்த மீன்னா துண்டு துண்டா இருக்கும், அதை டுபாக்கூர்னு சொன்னா நம்ப முடியாது, மத்தி மீன்னா ஓரளவுக்கு முழுசா இருக்கும், அப்ப அந்த கதைக்கு ஒரு பொருத்தமாக இருக்கும். மத்தி மீன் வச்ச உடனே அந்த அவுலியா அந்த மத்தி மீனை அப்படி எடுத்திருக்கிறாரு. நல்லா பொரிச்ச மீன், நல்லா விளங்கிக்கங்க, குழம்புல போட்ட மீன் இல்ல, பொரிச்ச மீன், எண்ணெயில போட்டு வதக்கி பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த அவுலியாவுடைய கை பட்ட உடனே அந்த மீனுக்கு உயிர் துள்ளி குதிச்சு என்ன செஞ்சிருச்சான், ஓடிடுச்சான். என்னடா இது, வச்ச மீன் தான் ஓடிச்சு, 2வது மீன் என்ன செய்யுதுன்னு பாப்போம்னு சொல்லி 2வது மீனை கை வச்சிருக்கிறாரு, 2வது மீன் துள்ளி குதிச்சு ஓடி இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவுலியாக்களுடைய கராமத்தை பாருங்கள், வீடியோ இருக்குது, நீங்க ஸ்ரீலங்கா ரவுஃபுன்னு போட்டீங்கன்னா அது ஏகப்பட்ட வீடியோக்கள் வரும், அவர் என்னென்ன சொல்றாருன்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, நடந்ததாக இவர்கள் சொல்றார்கள். காரணம், வாத்தி உள்ளாக வாத்தி ஒரு சொல்லு, 2 விட்டுட்டாங்க. விட்டவர்களுடைய விளைவுதான் இன்றைக்கு இது மாதிரியான பேச்சுக்கு. அதுல சமீபத்தில் இப்ப ஒரு வீடியோ பரவிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பழைய வீடியோ தான், ஆனா இப்பயும் என்ன செய்யுது, ரீட்ரெண்டிங் ஆயிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அவுலியா பிறக்கும் பொழுது உள்ள வகுத்துக்குள்ள இருந்துகிட்டு துணி கேட்டாராம், துணி கொடுங்க, ஏதாவது துணி கொடுங்க. ஏன்னு சொன்னா, பிறக்கும் போது எல்லா குழந்தைகளுமே ஒட்டு துணி இல்லாம தானே பிறக்கும், அதுதானே வழக்கம். ஆனா இவர் என்ன செய்யறா, நான் அவுலியா மகான், அப்ப நான் எப்படி அந்த மாதிரி பிறக்கிறது,
துணி கொடுங்க துணி கொடுங்க துணி கொடுங்கன்னு கேட்ட உடனே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன துணி கொடுங்கன்னு வருது, எங்க இருந்து சத்தம் வருது? அப்ப இவர் சொல்றாரு, அம்மா நான் வகுத்துக்குள்ள வந்து நான் தாமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. உடனே துணி கொடுக்கப்படுதா, அவர் என்ன செய்யறாரு, உள்ளாடையோடு பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பி கட்டுற கதையை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பயான்ங்கிற பெயர்ல பேசக்கூடியது பார்க்கிறோம். அப்ப காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவெல்லாம் மார்க்கம் என்று இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இணை வைப்பு செய்வதற்கு ஏராளமான கட்டுக்கதைகளைத்தான் இவர்கள் முன்னிறுத்துகிறார்களே தவிர குர்ஆன் வசனத்தையோ ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளையோ இவர்கள் முன்னிறுத்தல. அப்ப இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இணை வைப்புல மூழ்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான், உமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்களோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டா ஒரு காலமும் அவர் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். என்ன பாவங்கள் செய்தாலும் சரி அல்லாஹ் தான் நாடினால் மன்னிப்பான். மன்னிப்பு என்ற அதிகாரம் அந்த இடத்துல உண்டு. ஆனால் ஒருவர் இணை வைத்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நாம நினைக்கணும், நம்ம ஒரு மாற்று மத சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமியை வணங்கினாதானே, அப்படி கிடையாது. அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு மகானை, அவுலியாவை, நபிகளாரை, மரத்தை, மட்டையை, தகடை, தாயத்தை, கபரை எது வைத்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு நிகராக நாம் வச்சுட்டோம்னா அதுவும் இணை வைப்பு தான். அதுல இணை வைப்பு தான் சேரும் என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வானாக. ஏகத்துவ கொள்கைகளை அனைவர்களும் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக என்று சொல்லி என்னுடைய இரண்டாம் முறையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.